ஷேக் அர்கம் நூராமி தவங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குர்ஆன் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்றீங்க. குர்ஆன்ல நேஷனல் செக்யூரிட்டி அச்சுறுத்தல் இல்ல. உண்மையும் அதுதான். குர்ஆனில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அச்சுறுத்தலே இல்லை என்றால் எதற்காக குர்ஆன் தடுக்கப்பட்டது? நீங்க வீடியோவில் பேசும்போது என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, அதுல மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கிறது. மொழிபெயர்ப்புலையும் எந்த பிழையும் இல்லை. மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் இல்லாம வந்திருக்குது. விளக்கம் இல்லாம வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் தப்பான முடிவெடுப்பான். அதாவது ஜிஹாத் பற்றிய வசனங்களை பார்த்தா குண்டு வச்சிருவான் என்பதுதான் உங்களுடைய வாதம். தெளிவா சொல்றீங்க, குர்ஆன்ல தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைன்னு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா அதை மொழிபெயர்ப்பை பார்த்தாலும் அரபுல பார்த்தாலும் யாரும் எந்த பிழையும் செய்ய மாட்டார்கள். என்ன, அது குர்ஆன், அது நேர்வழி காட்டக்கூடிய வேதம். இவ்வளவு ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஒரு ஷைத்தான் அவன் குர்ஆனை பார்த்தெல்லாம் குண்டு வைக்கல ஷேக், அதை புரிஞ்சுக்கிறங்க. அந்த ஷைத்தான் எவனவனோ பேசின ஷைத்தான்கள் பேசின வீடியோக்களை பார்த்து அதனால் கவரப்பட்டு ஆர்வ கோளாறுல இந்த பிழையை செய்து முழு சமூகத்துக்குமே அவப்பெயரை பெற்று தந்துவிட்டு சென்று விட்டான். அந்த ஷைத்தான் செஞ்ச ஒரு காரணத்தினால நீங்க குர்ஆனை தடுக்கலாமா? அப்ப குர்ஆன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பது உங்களுடைய நிலையாக இருந்தால் இந்த குர்ஆன்களை வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த குர்ஆன்களை தடுத்ததிலிருந்து நீங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன் ஷேக். பல மீட்டிங்கள்ல நான் சொன்னேன், நான் இதுக்கு எதிராக பப்ளிக்ல பேச போறேன். இது நமக்கு நடக்கிற ஒரு அநியாயம். அதே நேரத்தில் நான் சொன்னேன், நாங்கள் கோர்ட்ஸு கட்டாயம் போகணும். இதுவும் நீங்கள் பேசுவது தான். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த நிபந்தனைகள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் போட்டிருக்கிறாங்க, குர்ஆனை உள்ளே வர விடாமல், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. நான் பொதுமக்கள்கிட்ட போய் இதை பற்றியெல்லாம் பேச போகிறேன். அதே நேரத்தில் நான் நீதிமன்றத்துக்கே போக போகிறேன். இதை நான் சொல்லும்போது ஜம்மியத்துல் உலமாவில் இருந்த மூத்த ஆலிம்கள் சொன்னாங்க, அவசரப்பட வேணாம், நாம் அரசாங்கத்தோட பேசி எதையாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேனுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுல எதை நாங்கள் ஏற்றுக்கிற ஷேக்? தெளிவாக குர்ஆனை உள்ளே விடக்கூடாது என்று கையெழுத்து போட்டவர்களில் முதல் நபராக ஷேக் அர்கம் நூராமி ஆகிய நீங்க இருக்கிறீங்க. கையெழுத்தை போட்டுவிட்டு உலமா சபையில் நான் சொன்னேன், இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, இதுக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட போகிறேன், இதுக்கு எதிராக நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க மக்கள்கிட்ட வந்தீங்களா? இப்படி ஒன்று இப்போ விளக்கம் சொல்றீங்க. அந்த விளக்கத்தில் கூட இதெல்லாம் பிழைன்னு சொன்னீங்களா? பிழைன்னு சொல்லலை, சரின்னு சொல்றீங்க. இப்போ கூட நீங்கள் மக்கள்கிட்ட இதை பிழைன்னு சொல்ல போவேன் என்று தான் உலமா சபையில் சொன்னதாக சொல்றீங்க. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் பிழைன்னு சொல்லலை, நீதிமன்றத்துக்கு போகவும் இல்லை. உங்களுடைய பார்வையிலேயே பிழையாக இருக்கக்கூடிய இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இலங்கைக்குள் குர்ஆன் வராமல் நீங்கள் தடுத்து கையெழுத்தும் போட்டிருக்கிறீர்கள். நீங்களே கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டு எல்லாம் செஞ்சு போட்டு, நான் உலமா சபையில் சொன்னேன் இதை ஏற்றுக்கிற முடியாது, நான் மக்கள்கிட்ட போகிறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன், உலமா சபையில் இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் தான் என்னை தடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறீங்க. இப்படி சொல்லுகிற நீங்க அடுத்ததாக என்ன சொல்றீங்கன்றத பாருங்களேன். அப்ப தெளிவோட வாரத்தில் அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேரா தான் பார்க்கிறேன். பாதுகாப்பு அமைச்சால் இலங்கைக்குள் குர்ஆன்கள் புத்தகங்கள் கொண்டு வருவதற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை நல்லது, அதை ஃபேவா தான் நான் பார்க்குறேங்கிறீங்க. எனக்கு தெரியல ஷேக், நான் உங்களை ஓவராக நான் இதுக்கு பேசுறதுக்கு நான் நினைக்கல ஷேக், என்னால் முடியல. ஏன்னா ஏன் ஒரு வீடியோவில் ஏன் இத்தனை முரண்பாடு? நீங்கள் சரியான வகையில் இதை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த கமிட்டி நீங்கள் இவ்வளோ தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது சொல்கிறீங்க குர்ஆனில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைங்கிறீங்க. ஆனால் இந்த நிபந்தனை அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லி அதை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் குர்ஆனை தடுத்தும் இருக்கிறீங்க. ஜம்மியத்துல் உலமாவில் நீங்கள் போய் என்ன சொன்னதாக சொல்கிறீங்கன்னா, நான் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிறல, இதுக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட போகிறேன், நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன், உலமாக்கள் என்னை தடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறீங்க. பல மீட்டிங்களில் நான் சொன்னேன், நான் இதுக்கு எதிராக பப்ளிக்ல பேச போறேன். ஆனா அதே வீடியோவில் கடைசியில் என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அப்ப தெளிவோட வாரத்தில் அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேரா தான் பார்க்கிறேன். இந்த நிபந்தனைகள் எல்லாம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த நிபந்தனை நல்லதா இல்லையா? நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்களா இல்லையா? நீங்க மக்கள்கிட்ட போனீங்களா இல்லையா? நீங்க இதுல கையெழுத்தாவது போட்டது உண்மையா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலையை தரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள், ஆலிம்கள், அறிஞர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்கு நான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லணுமா என்றும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உலமாக்கள் நம்ம அல்லாஹ்வை பயந்திருந்தா இந்த நிபந்தனையை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிற கூடாது. ரெண்டாவது, இந்த நிபந்தனை பிழை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஜம்மியத்துல் உலமாவில் நான் மக்கள்கிட்ட போகிறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மூணாவது, இந்த நிபந்தனை எல்லாம் சரிதானே, அதை நான் சரியாக தான் பார்க்குறேன் என்று சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சது சரி என்றும் பேசுகிறீங்க. இப்போ முதல்ல இதை செஞ்சது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா நீங்களா?
என்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கும் அல்லாவுக்கும் கல்ச்சரல் அஃபேர்ஸுக்கும் தான் தெரியும். அதை தாண்டி நீங்கள் இதில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுனதை தாண்டி ஒரே வீடியோவில் 3 மாதிரியும் பேசியிருக்கிறீங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. என்ன கேட்டால் ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹுவை நேசிக்கிறவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறவர்களாக, திருமறை குர்ஆனை நேசிக்கிறவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே இந்த நிபந்தனையை தந்திருந்தாலும் நீங்கள் தந்திருக்கிறீங்க, இந்த கமிட்டியில் இருந்து எனக்கு சைன் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ணுறேன்னு நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கணும். ஈமான் உள்ளவர்களாக அந்த முடிவை தான் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அல்லது நாங்கள் கையெழுத்து போடவே மாட்டோம் என்ற அத்தனை பேரும் இந்த குர்ஆன் ஏன் நிற்குது தெரியுமா? அவங்க எங்களுக்கு இந்த குர்ஆனை தடுக்க சொல்கிறாங்க, நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று கையெழுத்து போடாமல் இருக்கிறோம் என்று நீங்கள் பேசியிருந்தால் இந்த சமூகமே உங்களை கொண்டாடும். நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்களே தடுக்கிறதுக்கு சைன் அப் பண்ணிட்டு இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நாங்கள் செஞ்சிட்டோம், கல்ச்சரல் அஃபேர்ஸ் சொன்னாங்க, அவங்க தான் இதுக்கு பொறுப்புன்னா என்ன ஷேக் சொல்ல வர்றீங்க? ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுங்கள், நாவால் தடுங்கள், முடியாவிட்டால் வெறுத்து ஒதுங்குங்கள். நீங்கள் முதல்ல இந்த நிபந்தனைகளை கிழிச்சு போட்டிருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஈமான் இருந்திருக்கணும். இந்த நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுதான் கையால் தடுப்பது. ஓகே, உங்களால் முடியலை. ரெண்டாவதாக என்ன செய்யலாம்? நாவால் தடுத்திருக்கணும். இது என்னங்க நிபந்தனை? குர்ஆனை தடுக்க சொல்கிறீங்களேங்க, அது எப்படிங்க நாங்கள் செய்யலாம்? இது எங்களுக்கு முடியாது என்று நீங்கள் சைன் பண்ணாமல் அப்படியே இதை நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அது வாயால் தடுத்ததாகவாவது இருந்திருக்கும். ஒன்றுமே முடியலையா, நான் சைன் பண்ண முடியாது, இந்தாங்க என்ற ரிசைன் லெட்டர், அல்லாஹ்க்கு நான் பயப்படுறேன், இது குர்ஆன் விஷயத்தில் நான் விளையாட விரும்பலை என்று சொல்லி நீங்கள் வெளியேறி, மனதால் வெறுத்து வெளியேறி இருக்கணும். நீங்கள் கையால் தடுக்கவும் இல்லை இந்த பாவத்தை, நாவால் தடுக்கவும் இல்லை, மனதால் வெறுத்து ஒதுங்கவும் இல்லை, நீங்களே இந்த பாவத்துக்கு துணை போய்விட்டீர்கள். தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவாவலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான காரியத்திற்கும் இரையச்சம் உள்ள காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவியாக இருக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை வெளியே விட்டிருந்தால் இரையச்சம் உள்ள காரியம் நல்ல காரியம். இதை வெளியே விடாமல் தடுத்தது, இடைநிறுத்தியது. அதை தாண்டி குர்ஆனை மொழிபெயர்ப்பை வெறுமனே படித்தால், அதற்கு விளக்கம் இல்லாமல் படித்தால் குண்டு வைத்து விடுவார்கள், தீவிரவாதத்துக்கு போயிடுவாங்க என்றெல்லாம் நீங்களே இப்போ மீடியாக்களில் பேசுகிறீங்களே, இது வரம்பு மீறல், இது பாவம். தயவு செய்து நீங்கள் செய்த பிழையை இன்னும் சரி கட்ட போய் மேலதிகமாக குற்றங்களை செய்யாதீங்க. இது நல்லமில்லை ஷேக், உலமாக்களுக்கு இது நல்லமில்லை. மனது வெந்து சொல்கிறேன். அகில இலங்கை ஜம்மியாவில் இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட உலமாக்கள் தயவு செய்து இவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆல்ரெடி குர்ஆனை தடுத்து வரம்பு மீறிட்டு, நாங்கள் தடுத்தது சரியா பிழையா என்பதை சொல்ல மேலும் மேலும் வரம்பு மீறுறீங்க. குர்ஆனை உங்களை சரிப்படுத்துவதற்காக குர்ஆனை பிழையாக காட்ட வராதீர்கள் ஷேக். அவங்க அன்பாக நான் இதை கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னுடைய நண்பரும் கூட. நம்ம வேறு வழி இல்லை. நட்பு என்பது வேறு, குர்ஆனுடைய இந்த செய்திகள் என்பது வேறு சகோதரர்களே.